மக்களே வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் 1989 ரிலீஸ் ஆன ரோட் ஹவுஸ் அப்படின்ற படத்தோட ஒரு ரீக்ரியேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படத்துல ரெண்டு மொரட்டு ஃபைட்டர்ஸ்க்கு இடையே நடக்கக்கூடிய ஃபேஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல தான் நகருது. ஆக்சுவலா டால்டன் அப்படின்ற ஒரு ஃபார்மர் MMA ஃபைட்டருக்கு ஒரு டாஸ்க் வருது. ஆக்சுவலா பிராங்கி அப்படின்றவங்க தான் அந்த டாஸ்கை தராங்க. அவங்களோட கிளப்பா இருக்கக்கூடிய ரோட் ஹவுஸை வந்து பாதுகாக்கணும், அதுவும் சில நபர்கள் வந்து தேவையில்லாம கொடசல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டால்டனை வந்து ஹையர் பண்ணுவாங்க. டால்டனும் அங்க போவாரு. அந்த கொடசல் கொடுக்குற நபர்கள் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு பந்தாடுறாரு. அங்க கொடசல் கொடுக்கக்கூடிய முக்கியமான வில்லன் யாருன்னா பிராண்ட். ஸோ பிராண்ட் சைட்ல இருந்து இந்த டால்டனை சமாளிக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபைட்டரை இறக்கணும் அப்படின்றதுக்காக நாக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைட்டரை இறக்குறாங்க. ஸோ டால்டனுக்கும் நாக்ஸுக்கும் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ஆஃப் அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த மாதிரியான கிளாஷ் ஆஃப் டூ மேல் ஈகோஸ் அப்படின்ற டாபிக்ல ஏகப்பட்ட படங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஐயப்பனும் கோஷியும் படம் சொல்லுவேன். இந்த படம் அதுலேருந்து ஏதாவது விதத்தில் மாறுபட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுபட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையே வெறும் ஈகோ மட்டும் இல்லை, ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கும் பயங்கர ஜைஜான்டிக்காக இருப்பாங்க, ஒரு விதமான முரட்டு ஃபைட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பிக் ஃபோர்ஸஸும் மோத போகிறாங்க அப்படின்னும் போதே ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது உண்டாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்குள்ள அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸை ரொம்ப நீட்டாக அமைச்சிருப்பாங்க. ரெண்டே இடத்துல தான் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒன்று வந்து அந்த கிளப்புக்குள்ள நடக்கக்கூடிய ஃபைட், அதுவுமே அல்டிமேட்டா இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய ஃபைட் அது வந்து சூப்பராகவே அமைச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த கிளைமேக்ஸை முடிச்ச விதம் டு பி கண்டினியூட் மாதிரி முடிச்சிருப்பாங்க, அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆல்சோ இந்த படமே பார்த்தீங்கன்னா அந்த நாக்ஸோட என்ட்ரிக்கு அப்புறம் மட்டும் பயங்கர பேசியாக நகர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் போச்சு. அண்ட் நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் லோட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த டைம்ல தான். பட் நாக்ஸோட என்ட்ரிக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த மூவிக்கு அப்புறம் தான் அவர் வருவார். அந்த 60% இவங்க எடுத்த விதம் அப்படின்றது பயங்கர ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பெரிய லெவலில் சுவாரஸ்யமான காட்சிகள் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. சொல்ல போனால் டால்டனோட அந்த இன்ட்ரோ போர்ஷன் அப்படின்றதே பயங்கரமான ஒரு இன்ட்ரோவாக இருக்கும்னு எதிர்பார்த்து கடைசியாக புஷ்னு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ அதில் காட்டக்கூடிய அந்த லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ஒரு ரொட்டீனான ஒரு லவ்வாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த போர்ஷன் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அமைச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு பழைய கதையை தான் எடுத்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அமைச்சிருந்துருக்கலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான OTT வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லிப் லாக் சீன்ஸ் அண்ட் செமி நியூட் சீன்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.